அடுத்து வந்து வாழைத்தண்டு சூப்பு. நம்ம எப்படி பொரியலுக்கு பண்ணுற வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி நறுக்கி வச்சுட்டு, அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம போட்டு கிண்டி அளவான தண்ணி ஊற்றி, அதே மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி வச்சது உள்ளே போட்டு நல்லா கலக்கிட்டு, இந்த வாழைத்தண்டு அரைஞ்சி வச்சதை உள்ளே போடணும். கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்துட்டு கொதி வந்த கடைசியில் எடுத்து பவுல் ஊற்றும் பொழுது பெப்பரு, சால்ட்டு, வெங்காயத்தாள், கொத்தமல்லி, முடிஞ்சால் கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாமே போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு சூப்பு வந்துட்டு நீங்கள் டெய்லியும் குடிக்கிறதே நல்லதான். ஏன்னா நம்ம ஒரு பொரியலாக செஞ்சு சாப்பிட்டா அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே சூப்பாக செஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அஜினமோட்டா போடாதீங்க. அஜினமோட்டா போடாமல் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா எல்லா கடையிலையும் அஜினமோட்டா போடுவாங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால அது மேக்ஸிமம் போடாதீங்க. உப்பு போதும். சரிங்களா? நன்றி எல்லா சூப்புக்குமே.